அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது உங்க ராசிநாதனான சூரிய பகவான் மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. சிம்ம ராசியான உங்களுக்கு சூரியன் இப்போ 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வர்றாரு. உங்க ராசி அதிபதி உச்சம் பெறுற இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான காலமா அமைய போகுது. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல உச்சம் பெறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டுகள் எல்லாம் தானாவே விலகி ஒரு புது தெளிவு பிறக்கும். எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப பிரகாசமா இருக்கு. தந்தையோட ஆதரவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு நல்ல லாபமும் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சேரும். சமூகத்துல உங்களோட கௌரவம் மற்றும் செல்வாக்கு பல மடங்கு உயரும். அதிகார பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இப்போ சுலபமா நடந்து முடியும். வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான யோகம் கைகூடி வரும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் மறைஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேற போகுது. அதனால மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். செல்வாக்கு மிக்க பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு புது வாய்ப்புகளை தேடித்தரும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்பவே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். அதனால நீங்க செய்யணும்னு நினைச்ச காரியங்களை தைரியமா செய்யலாம். அரசாங்க வழியில இருந்து எதிர்பார்த்த சில சலுகைகள் அல்லது லோன் வசதிகள் இப்போ கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட புகழ் பரவும். வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க இப்ப முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஒரு நல்ல வண்டி அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் குறையும். உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடும். வேலையில ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். தூரத்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வர்றதுக்கு யோகம் இருக்கு. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். அதனால காரியங்களை சுலபமா முடிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் இப்போ சந்தோஷமா நடக்கிறதுக்கு வழி பிறக்கும்.
குழந்தைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும், மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். குடும்பத்தோட ஒரு இன்ப சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்க இது சரியான நேரம். வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும், சேமிப்பும் உயரும். போட்டியாளர்களை விட நீங்க ஒரு படி மேலேயே இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் உறுதியா கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி வேலையை முடிக்க பாருங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பயிற்சியால அமையும். மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதால பயம் இல்லாம வேலை செய்யலாம். ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம், ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெறறதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட அதிகமாகும். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் இளநீர் எடுத்துக்கிறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க உதவும். பித்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம இருக்க உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது. முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைப்பிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். மனசுல இருக்கிற தேவையற்ற கவலைகளை விட்டாலே ஆரோக்கியம் ரொம்ப சீரா இருக்கும். பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவு தாராளமா இருக்கும். உங்க சேமிப்பு இப்போ உயரப்போகுது. முன்னாடி செஞ்ச முதலீடுகள்ல இருந்து இப்போ ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்க மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீமா. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்பளமும் உயரும். அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சூழல் உருவாகும். உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். புதுசா நகை அல்லது ஆடை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு பெரிய மைல்கல்லா அமையும்னு சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜ்லயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் மெடல்களும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவியே அல்லது பொறுப்பை தேடித்தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது கௌரவங்கள் கிடைச்சி பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். பொதுமக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. தினமும் காலையில சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் வில்வ இலைகளால அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு கோதுமை உணவுகளை தானம் செய்யுங்க. அது உங்க தோஷங்களை போக்கும். ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை கேட்டுட்டு வர்றது உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எல்லா காரிய வெற்றிகளுக்கும் துணையா இருக்கும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோக காலமாவே அமைய போகுது. அதனால தயங்காம உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசையை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.